ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு அப்படியே நைட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறோன்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் மழை ரொம்ப பெருசாகவும் இல்லை இதாகவும் இல்லை. ஆனால் இப்போ வந்து நியூஸ் சொல்லியிருக்காங்க, மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போவும் தம்பிங்களுக்கு யூனிஃபார்ம் துவைச்சிருக்கேன். வெளியே மழை பெய்யறனாட்டி சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் இங்கே சேர்லேயே ஃபேன் கத்தில் காய போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அளவாக மட்டும் யூனிஃபார்ம் வந்து சேர்லேயே காய போட்டு வச்சுருக்கேன். தம்பிங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், குட்டி தம்பி தூங்கிட்டுருக்கான். ஹோம்ஒர்க் இருக்குது, ஆனால் இன்னும் எந்திரிக்கல. பெரிய தம்பி பாருங்கள் படிச்சிட்ருக்கான். நம்ம வந்து தம்பிங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு பார்க்கலாம். அப்படியே நைட் என்ன சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் காஞ்சிட்ருக்கு. தண்ணி வருது எங்களுக்கு. பார்த்திங்கன்னா குடல்லாம் கழுகி வச்சுருக்கேன். தண்ணி எடுக்கிறக்காக அவர் வந்து தான் நைட் எடுப்பார். ஏன்னா எங்களுக்கு வந்து கீழே தண்ணி எடுக்கிறதுக்கு கீழே போகணும். நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, அதனால் அவர் தான் தண்ணி எடுப்பார். தம்பிக்கு 2 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அப்புறம் எனக்கும் காஃபி போட்டாச்சு. இடையில காஃபி குடிக்காமல் தான் இருந்தேன், ஆனால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியல உண்மையாக. அது என்னன்னு தெரில, குடிச்சு பழகினவங்களுக்கு தான் தெரியுமா என்னன்னு தெரில, குடிக்காமல் இருக்கவே முடியல. ஆனால் குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தேன். அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது குடிச்சிடுறது. பாருங்களேன், தம்பி எழுப்பிட்டு இருந்தா. தம்பி தூக்கத்தில் தம்பி பாருங்கள், ஹேர் ஸ்டைல் பாருங்கள், கோடு போட்டு கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. எந்திரி தங்கம். சஜ்ஜுமா பா, பால் குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ணலாமா? ஓகே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் தம்பிங்களுக்கு குடிக்க வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாலெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி தம்பி எழுத ஆரம்பிச்சிட்டான். என்ன தங்கம் எழுதுற? என்ன எழுதுற? இவிஎஸ்ஸா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி எழுதிட்டுருக்கான். குட்டி தம்பி இப்போவே அழகாக ஜாயின் லெட்டர்ஸ்லாம் அப்படியே எழுதிட்டுருக்கான். நான் இனி அப்படியே நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமைங்களா, மழை வேறு நல்லா வந்துட்டுருக்கு. சரி பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்கூல் விட்டு வரும்போதே தம்பிங்களை கூட்டிகிட்டு வரும்போதே சிக்கன் எட்டு வர சொல்லியிருந்தேன். 1 kg எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாதி பார்த்திங்கன்னா நான் தந்தூரி கேட்டிருந்தேன். தம்பி ரொம்ப நாள் ஆச்சு. என்னோடய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தந்தூரி தான் எப்போது இப்படி தான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் பெரட்டி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் 1/2 kg. இது வந்து மீதி 1/2 kg பார்த்திங்கன்னா பிரியாணிக்காக. பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். நான் இனி பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சிக்கன் தந்தூரி கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம வந்து கொஞ்சமாக தான் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் போதும். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பக்கம் சீரகத்தூள். கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா. கொஞ்சமாக தயிர். சோம்புத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் அதை போட்டதை காமிக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இதுக்கு மெயினானதே கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி. ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இருக்கும். கஸ்தூரி மெட்டி தான் இதுக்கு மெயின். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். என்கிட்ட அந்த மிளகாத்தூள் தீந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன். 1 கிலோ எடுத்தோம். கொஞ்சம் பிரியாணிக்கு, கொஞ்சம் தந்தூரி. உப்பு போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம், நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம பிரியாணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது ஊறட்டும். அது செய்யறக்கும் கொஞ்சம் பாதி செய்யும் போது இதை நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஊறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா
எல்லாமே அரிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 3, சின்னதாக 3, தக்காளி ஒரு 4 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, மல்லித்தலை, 3 பச்சை மிளகா, ஒரு 1/2 லெமனு, இஞ்சி பூண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மசால் பண்ணுறதுக்கு நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம தான் வந்து மசாலா அரைச்சி தான் பண்ணுவேன் நான். வறுத்து அரைக்கலாம், இல்லை நம்ம அப்படியே போட்டு பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 5 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, கிராம்பு 4, வரமல்லி 1 ஸ்பூனு, பிரிஞ்சி இலை 1. கிராம்பு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வைக்கணும், பட்டையை விட கிராம்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கிராம்பு வந்து அதிகம் போட்டிங்கன்னா நாக்கு வந்து எரிச்சல் ஆயிரும். இந்த பிரியாணின்னு இல்லை, சிக்கன் பிரியாணின்னு இல்லை, மட்டன், வெஜிடபிள், மஷ்ரூம் நம்ம எது பண்ணாலும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். அதாவது சரி பவுட்ரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவை. இதில் நம்ம என்னென்ன அரைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை, இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட போகிறோம். புதினா வந்து அப்படியேவும் போடலாம், ஆனால் புதினா போட்டால் நம்ம சாப்பிடும்போது அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த சத்து நமக்குள்ளே தானே போகும். ஏன்னா தம்பிங்கெல்லாம் எப்படி நானே எடுத்து வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன். அதனால் வந்து நான் எப்போவுமே அதை அரைச்சிட்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சிட்டு பிரியாணி தாளிக்கும் போது பார்க்கலாம். தம்பி பாருங்கள் ஃபோன் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கான். ஹோம்ஒர்க்கு அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்கணும், அதுக்காக நின்றுட்டுருக்கான். சரி நம்ம தாளிக்கும் போது பார்க்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் குக்கரை வச்சுட்டேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் ஆயில். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். போதுமா? ஒரு 3 பட்டை போட்டுக்கலாம். ஸ்டார் பூ, ஒரு 2 பிரிஞ்சி இலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலாலாம் எடுத்து வச்சு இல்லைங்களா, பவுடர் பண்ணியாச்சு. இதுதான் பிரியாணிக்கு போடுற சீக்ரெட் பவுடர். சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பவுடர் அரைச்சி போட்டு பாருங்களேன், வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வீடியோ வந்து கரெக்டாகவே இல்லை, அதாவது கேமரா வந்து எடுக்கிறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வீடியோ எனக்கு எடுத்து கொடுக்குறக்கு அவரும் வேலைக்கு போயிடுவார். தம்பிங்க 2மே குட்டி தம்பிங்க, அவங்களுக்கு அந்தளவுக்குலாம் எடுக்க தெரியாது. சமையலும் பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டு வச்சு எடுக்கலான்னா அதுவும் கரெக்டாக இருக்கிறதில்ல. நம்ம இப்படி ஒரு பொருள் எடுப்போம், அப்படி ஒரு பொருள் எடுப்போம், இப்படி போடுவோம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதில்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வீடியோ அந்த மாதிரி வருது, கரெக்டாகவே வர்றதில்ல. ஃபுல் வீடியோ நான் முக்கால்வாசி போடாததுக்கு காரணமே அதுதான். எனக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. நானே இப்படி கையில் பிடிச்சி ஒரு கையில் அப்படியே ஃபோனை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே தாளிக்கிறதுக்குலாம் ஒரு சில சமயம் எனக்கெல்லாம் சிரமமாக இருக்காது. காலையிலலாம் பார்த்திங்கன்னா கடன்னு வேலை பார்க்கணும். ஏன்னா தம்பிக்கு வந்து குட்டி தம்பிக்கு வந்து 8 மணிக்கு உள்ளே இருக்கணும் ஸ்கூலுக்குள்ளே. நான் 7:30க்குலாம் இங்கே எல்லாமே அவனுக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் முடித்து அவனுக்கு சாப்பிட கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி அவனை கொண்டு போய் நாங்கள் 8 மணிக்குள்ளே ஸ்கூலில் விட்டாகணும். அதனால் வந்து என்னால் அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்க முடியறதில்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முக்கால்வாசி நான் ஃபுல் வீடியோ எனக்கு வந்து போடாத காரணமே அதுதான். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்தளவுக்கு இப்போ தான் நான் ஸ்டார்டிங் யூடியூப் இதுக்கே அந்தளவுக்கு நமக்கு இதில் தெரியறதில்ல, எப்படி பேசுகிறது, போடுறது, இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு இன்னும் தெரியலை. போக போக அப்படியே கற்றுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வந்து தவா வச்சுட்டோம். தந்தூரி பண்ணுறதுக்காக தவா வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, நல்லா கலர் கிடைக்கும், நல்லா ரெட் கலராக கிடைக்கும். எனக்கு வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன்.
இல்லை அந்த சிலர்லாம் வந்து அந்த கலர் பொடி கேசரி பொடி போடுவாங்க. நான் அதெல்லாம் போடலை. நம்ம வந்து இந்த சைடு வந்து தந்தூரியும் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சைடு அப்படியே பிரியாணி ஆகிட்டுருக்கு. தந்தூரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும். நம்ம வேறு தயிரும் வேறு ஊற்றி தான் ஊற வச்சுருக்கோம், தண்ணி விட்டு வரும். நம்ம அந்த சிக்கன் ஊற வச்சோம் இல்லைங்களா, இந்த குண்டாவில் இருக்கிற இந்த மசாலாவுக்கு மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே அதில் ஊற்றிடலாம். அப்படியே அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ட்ரை ஆகிட்ருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகா மல்லித்தலை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அவங்கவுங்க காரத்தை பொறுத்து. ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கோம், கிராம்பெல்லாம் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப போட்டுறாதீங்க, காரமாயிரும், நாக்கெல்லாம் எரிச்சலாயிரும். இப்போ மசாலா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு தயிர் ஊற்றிக்கலாம். சிக்கன் போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தயிரும் ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. உப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அரிசியெல்லாம் கழுகிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் மசாலா. அப்புறம் நம்ம அரிசி போட்டு லெமன் புழிஞ்சு ஊற்றி மூடி போட்டு, சாப்பாட்டு அரிசிங்கிறனாட்டி நம்ம விசில் விட்டு எடுத்துருவோம். இதே சீரக சம்பாவாக இருந்தால் நம்ம தம் போட்டுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். தண்ணி ஊற்றியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசியும் போட்டு லெமன் நம்ம வந்து ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றி தண்ணி ஊற்றியாச்சு. வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசிங்கிறனாட்டி நான் 1க்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுருக்கேன். இதே நீங்கள் சீரக சம்பா போடுற மாதிரி இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1க்கு 1 டம்ளர் கணக்கு. பிரியாணிக்கு மட்டும் தண்ணி கரெக்டாக வைக்கலைன்னா பிரியாணி குழஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வந்து நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக இந்த அளவில் வச்சுக்குங்க. தந்தூரியும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா அந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனிமேல் இது நல்லா ட்ரை ஆகணும். இதில் மெயினே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரி மெட்டி தான். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி போடவும், எப்போவுமே அரிசி போட்டதும் நல்லா வேகமாக வச்சிடணும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நறுக்கரிசி வந்துடும் சாப்பாடு. ஒரு கொதி நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது ஸ்பீடாக வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடுறதுனா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கணும். உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வெந்து வரும்போது. இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு தந்தூரியும் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணினா தயிர் வெங்காயம் எல்லாமே நான் அப்படியே சைட்லேயே பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயமும் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணிக்கு தயிர் வெங்காயமும் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்தால் தம்பிங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியதான். விசிலெல்லாம் வந்து விசில் ஆறி இறக்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். இது சாப்பாட்டு அரிசிங்கிறனாட்டி இப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நமக்கு பிரியாணி ரெடி ஆகியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அரிசி நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. இப்போ சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு தம்பிகிட்ட கேட்கலாம். சஜு சாப்பிட்லாமா? பெரிய தம்பிகிட்ட கேட்கலாம். ரோஹித் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ தம்பிக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட போகிறேன்.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோ பாய் சொல்லிடு. பாய்.